சரி ஓகேம்மா. ப்ராபபிலிட்டி சம்மில இது வந்து கான்டாக்ட் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கிடைக்கிறது வந்து 3/5 குடுத்துருக்காங்க. அது ஒரு இதா வச்சுக்கங்க பாசிபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் பிளம்பிங் கான்டாக்ட் இது ஒரு பாசிபிலிட்டியா வச்சுக்கங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் கான்டாக்ட் அதாவது இது ஒண்ணு எலக்ட்ரிக்கலாவும் இருக்கலாம், பிளம்பிங்கா இருக்கலாம். அதேமாரி ஏதாச்சும் ஒரு ப்ராபபிலிட்டில 5/7 கிடைக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ கணக்கில கண்டுபிடிங்க கெட் போத். ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் வில் கெட் போத். 2த்துலயும் கிடைக்கிற மாரி அதாவது எலக்ட்ரிக்கல்லையும் கான்டாக்ட்லயும் கிடைக்கணும். பிளம்பிங்லையும் கான்டாக்ட் கிடைக்கணும். அந்த மாரி உள்ளத கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு சம்மிலேயே புரிஞ்சிருக்கும். போத்ன்னு குடுத்துட்டா என்ன குடுத்துருப்பான்? நாட்ல தான் வரணும். அதாவது P = A நாட் B. போத்ன்னு குடுத்துட்டா A நாட் B. ஓகே. இப்போ சம்ம நான் கொஞ்சம் டெரிவா எழுதியிருக்கேன். வில் கெட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் 3/5ங்கிறத PAன்னு எடுத்துப்போம். வில் நாட் கெட் பிளம்பிங் கான்டாக்ட் 5/8ங்கிறத P டேஸ் 5/8 எடுத்துக்கும். ஏன் இங்கே டேஸ் போடுறேன்னா, இங்கே நாட்ன்னு குடுத்துருக்கான்ல. அதனால தான் P டேஸ் குடுத்தான். வெறும் பிளம்பிங் கான்டாக்ட்னு குடுத்தனா PBன்னு வந்திருக்கும். சரியா? P நாட்ன்னு போட்டேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்டாக்ட் இஸ் 5/7. அட்லீஸ்ட் ஒன் கான்டாக்ட்னு குடுத்துருக்காங்கன்னா, அதாவது இது எலக்ட்ரிக்கலாவும் இருக்கலாம், பிளம்பிங்கா இருக்கலாம். அதில வந்து 5/7 குடுத்துருக்கான் பாசிபிலிட்டி. ஸோ A யூனியன் தான் போடணும். A யூனியன பொறுத்தவரையும் இதுலயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இதில இருந்து இதில இல்லாம இருந்தா கூட A யூனியன் Bல வந்துரும். ஸோ A யூனியன் B தான். இப்போ என்ன சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் கெட் போத். இதில தான் A நாட் B கண்டுபிடிக்க சொன்னாங்க. போத்னா இப்போ இதுலயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும். அதுதான் வந்து A நாட் B. ஓகேவா? P = A நாட் B. சேமா இருந்துச்சு 2 இதுலயும் இருந்தா தான் அது A நாட் Bல வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? PA இருக்கு, PA யூனியன் B இருக்கு. PA நாட் B ஃபார்முலாவுக்கு என்ன வரும்? PA நாட் B ஃபார்முலா வந்து PA PB - PA யூனியன் B. PA யூனியன் B இருக்கு, PA இருக்கு, PBன்னு இல்ல. அதுக்கு பதிலா PB டேஷ் இருக்கு. நம்ம PB கண்டுபிடிக்கணும். PB டேஷ்க்கு என்ன ஃபார்முலா? PB டேஷ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். PA டேஷ்க்கு ஃபார்முலா ஒண்ணு பார்த்தோம். அதே தான். PB டேஷ் = 1 - PB. ஓகேவா? நமக்கு PB தான் வேணும். ஸோ PB இந்த சைடு கொண்டு வந்துரும். இது இந்த சைடு கொண்டு போயிடும். ஸோ இடத்த தான் மாத்த போறோம். அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே மைனஸ்ல இருக்கிற PB வந்து இங்கே ப்ளஸ்ல வந்துரும். இங்கே ப்ளஸ்ல இருக்கிறது இங்கே மைனஸ்ல வந்துரும். ஸோ PB அப்படிதான் ப்ளஸ்ல தான் இருக்கும். ஸோ -PB டேஷ். உனக்கு இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, இங்கே ப்ளஸ்ல இருக்க இங்கே மைனஸ்ல போயிடும். இங்கே ப்ளஸ்ல இருக்க இங்கே மைனஸ்ல வந்துரும். ஸோ சைன் இதே இடத்துல தான் இருக்கும். மாறாது. இப்போ PB டேஷ் தான் நமக்கு தெரியுமே. 5/8ன்னு. ஸோ எடுத்து எழுதிக்க. 1 - 5/8. இதை எப்படி பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 8ஆல 1 பெருக்கலாமா? இங்கே டிவைடில் 1 இருக்க தான் அர்த்தம். இதெல்லாம் 1 பெருக்குனா 5 தான். ஸோ 8 - 5. 8 - 5 டிவைடில் 1 × 8 எவ்வளோ வரும்? 8 தான் வரும். ஸோ இப்போ 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. 3/8. PB கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஃபார்முலாவில் PBன்னு தெரிஞ்சுட்டு, PA தெரிஞ்சுட்டு, PA யூனியன் Bன்னு தெரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ அப்ளை பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டெரிவ் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்க. இப்போ நான் சொன்ன மாரி தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 8ஆல 3 பண்ணு. 5ஆல 3 பண்ணு. 8ஆல 3 பண்ணா 24. 5ஆல 3 பண்ணா 15. 8 5 40. டிவைடரில் போட்டுக்க. அதை அப்படியே வச்சுக்க. சரியா? இப்போ வந்து இது ப்ளஸில் இருக்கிற எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணினா 39/40. இப்போ என்ன பண்ண? சேம் தான். இதால் 40ஆல் 5 மல்டிப்ளை பண்ணு. 3ஆல் 39 மல்டிப்ளை பண்ணு. 4ஆல் 40ஆல் 5 மல்டிப்ளை பண்ணினா 273 வரும். 40ஆல் 5 மல்டிப்ளை பண்ணினா 200 வரும். 7ஆல் 39 மல்டிப்ளை பண்ணா 273 வரும். 40 × 7 வந்து 280 வரும். ஸோ ஓகேவா? அப்புறமேல என்ன பண்ணணும்? 200 - 273. 73/280. இதுதான் ஆன்சரு. உங்கள் மிஸ்ஸும் இதுதான் ஆன்சர் போட்டிருப்பாங்க. உங்கள் மிஸ்ஸு ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உனக்கு. நீ மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல. இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரக்குள்ள உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே. கடைசியாக வந்து PA நாட் B தான் கண்டுபிடிச்சிட்டோமே. PA நாட் B = 73/28. சால்வ்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டுவிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்லாம் வரும். ஸோ பார்த்துக்க.